Hello all. Exercise 9.2 7th standard maths lines and angles la 4th sum பார்க்குறோம். In the given figure L and M are parallel. Find the values of x, y, z. இப்போ இங்க வந்து ரெண்டு parallel lines L and M கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு triangle மேக் பண்ணியிருக்காங்க. இதுல angle x, y, z கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்னா இங்கே 180 மேலே ஒரு 180 வரும். ஸோ அப்போ ஆங்கிள் XYZ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா 180 டிகிரி இருக்கும். ஸோ அப்போ XYZ ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம கொடுத்ததுலேருந்து என்ன எழுதுனா ஆங்கிள் X, ஆங்கிள் Y, ஆங்கிள் Z ஈக்குவல் டு 180 டிகிரி. அண்டு ஒரு ட்ரையாங்கிள்குள்ள 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணிங்கனாலும் 180 டிகிரி. அதாவது நமக்கு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிளில் என்ன வரும்னா ட்ரையாங்கிளில் ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3, அதாவது 3 ட்ரையாங்கிள்னாவே 3 ஆங்கிள் இருக்கும். அந்த 3 ஆங்கிளை ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஏர்லியர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற ஆங்கிள்ஸை ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி கிடைக்கணும். ஸோ இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி படி எப்படி சொல்லலாம்னா ஆங்கிள் 50 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஒய் ப்ளஸ் ஆங்கிள் 45 டிகிரி ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி கிடைக்கும். அப்போது இதிலேருந்து தெரிஞ்ச வேல்யூஸை ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 50 ப்ளஸ் 45 95 டிகிரி. இது கூட ஒய் நம்ம கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போது y வேணும்னா நம்ம 180லேருந்து 95 சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்களா 10ல் 5 போனால் 5, இங்கே 17 இருக்கும், 17ல் 9 போனால் 8. ஸோ 85 டிகிரிங்கிறது y. இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 85 டிகிரி. நவ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரலல் லைன்ஸ்குள்ளே இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே 50ங்கிறது இதோட ஆல்டர்னேட் ஆங்கிள். ஸோ அப்போ இந்த எக்ஸ் என்னவோ அதே மெஷர் தான் இங்கே 50 டிகிரியும். இந்த ரெண்டும் ஈக்குவல் மெஷராக இருக்கும். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஆங்கிள் எக்ஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. அதாவது ஆங்கிள் எக்ஸும் ஆங்கிள் PQRும் ஈக்குவலாக இருக்கும். PQRங்கிறது PQR, இந்த ஆங்கிளும் ஆங்கிள் எக்ஸும் சேமாக இருக்கும். ஸோ ஈக்குவல் டு என்ன டிகிரினா 50 டிகிரி. ஸோ இதிலேருந்து நமக்கு ஆங்கிள் எக்ஸும் கிடச்சிருச்சு. ஸோ அப்போது 50 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஒய் 85 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஜி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இதிலேருந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 135 டிகிரி. ஸோ 0 + 5 5, 8 + 5 13. ஸோ 135 டிகிரி ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு 180 டிகிரி. இதிலேருந்து இசட் கண்டுபிடிச்சிடலாமா? இசட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 135 இந்த பக்கம் கொண்டு வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இசட் கிடச்சிரும். ஸோ 10ல் 5 போனால் 5, இங்கே 17 இருக்கும், 17ல் 13 போனால் 4. ஸோ 45 டிகிரி. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு, ஜியும் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸு 50 டிகிரி, ஒய் 85 டிகிரி and z is 45 degree. Now sum 5. In trapezium, trapeziumனா 4-sided polygon இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் trapezium. ABCD, இந்த trapezium ABCDல ABங்கிறது இந்த ABங்கிற லைனும் CDங்கிற லைனும் parallel, அதனால தான் நம்ம ஒரே டைரக்ஷன் போட்டிருக்கோம். and AD is produced to E. அப்படின்னா என்னென்னா ADங்கிற லைனு E வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது such that ஆங்கிள் CDE, C இங்கே இருக்குது, D இங்கே இருக்குது, E இருக்குது. இங்கே இந்த மாதிரி 3 லைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சென்டரில் என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டர் இருக்கிற பாயிண்டில் தான் இந்த 75 டிகிரிங்கிறது இருக்கும். அப்போது இங்கே Cங்கிறது ஒரு பாயிண்ட், Dங்கிறது ஒரு பாயிண்ட், Eங்கிறது ஒரு பாயிண்ட்னா இந்த மாதிரி 3 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சென்டர் பாயிண்டில் தான் இந்த 75 டிகிரி லொக்கேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ Dயில் தான் 75 டிகிரி. இந்த 75 டிகிரியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம மீதி இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 75 டிகிரியும், ஏன்னா இது ரெண்டும் பேரலல் லைன்ஸு, அப்போ இந்த 75க்கு இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு சொல்லலாம். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு நமக்கு ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி தெரியும். ஸோ அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 75 டிகிரி, ஏன்னா
corresponding angle. சரி, இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா லீனியர் ஆங்கிள், அதாவது இது ஒரு 180 டிகிரியை மேக் பண்ணும். ஏன்னா இது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் சேர்ந்து இந்த லைன் மேலே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி கிடைக்கும். ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம்? ஆங்கிள் 75 டிகிரி ப்ளஸ் Z ஈக்குவல் டு 180 டிகிரி. இதிலேருந்து Z கண்டுபிடிச்சிடலாமா? 180 டிகிரியிலேருந்து 75 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 10ல் 5 போனால் 5, 17ல் 7 போனால் 10. ஸோ 105 டிகிரி கிடைக்கும். ஸோ இசட் இங்கே தெரிஞ்சிருச்சு. இங்கே இருக்கிற ஆங்கிளும் இசட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் ஆங்கிள் ஒய் கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் ஒய்யும் இங்கே இசட்டும் இங்கே இந்த ஒய்க்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே மேலே ஆங்கிள் இருக்கும். ஸோ இதையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 கிடைக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா இது ரெண்டும் லீனியர். அப்போது லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்னால் ஒய்யும் இசட்டும். அப்போது ஆங்கிள் ஒய் ப்ளஸ் ஆங்கிள் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரியை மேக் பண்ணும். பிகாஸ் இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது ரெண்டும் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி. இதில் நமக்கு ஆல்ரெடி ஜியோட வேல்யூ தெரியும் 105 டிகிரிங்கிறது. ஸோ இதிலேருந்து நம்ம ஒய்யை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 180 டிகிரியிலேருந்து 105 டிகிரியாக சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆங்கிள் ஒய் கிடைக்கும். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 10ல் 5 போனால் 5, இங்கே ஒன்று கொடுத்ததுனால தான் இது 10 ஆச்சு. ஸோ இது 7, 7ல் 0 போனால் 7 தான், 1ல் 1 போனால் 0. அப்போ ஆங்கிள் ஒய் என்னென்னா 75 டிகிரி. ஸோ இதிலேருந்து நமக்கு ஆன்சர்ஸ் என்னென்ன? எக்ஸ் 75 டிகிரி, ஒய் 75 டிகிரி அண்ட் ஜி 105 டிகிரி. நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாம். Given line L and M are parallel, find the value of unknown angles in each of the following. இப்போ unknown angles கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு A sumக்கு பார்க்கலாம். A sumக்கு இந்த பிக்சரில் unknown angle Y and X இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த லைன் L and M கட் பை a transversal T. அப்போது ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணும்போது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது 110 டிகிரி and angle Y are vertically opposite. So vertically opposite angles are equal னு சொல்லியிருக்கோம். ஸோ angle Y என்ன வரும்னா 110 டிகிரி. இப்போ angle X கண்டுபிடிக்கணும். இங்கே angle X இருக்குதுனாவே இங்கே கரஸ்பாண்டிங் ஆங்கிளும் X தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணுதுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்கே எக்ஸ்னால் இங்கேயும் எக்ஸ். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 கிடைக்குமா? ஸோ ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. இதிலேருந்து ஆங்கிள் எக்ஸஸ் கண்டுபிடிக்கலாம். ஆங்கிள் ஒய்யோட வேல்யூ 110 டிகிரி ஈக்குவல் டு 180. இப்போ 110 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணும். ஸோ 180 மைனஸ் 110 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 70 டிகிரி. ஸோ ஆங்கிள் எக்ஸ் இஸ் 70 டிகிரி. ஸோ ஆங்கிள் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபிகர் பாருங்கள். லைன் எல் அண்ட் எம் ஆர் பேரலல் கட் பை எ டிரான்ஸ்வர்சல் டி. இங்கே எக்ஸு 2x கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கேயும் எக்ஸ் இருக்குமா? ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இல்லையா? ஸோ இங்கே 2x இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸ் ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 180 டிகிரி பிகாஸ் இட் இஸ் செமி சர்க்கிள். அப்போ இப்போ எப்படி எழுதலான்னா ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் 2x ஈக்குவல் டு 180 டிகிரி. இதிலேருந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3x கிடைக்கும் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். 180 இங்கே 3 மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கறனால இங்கே டிவிஷனில் வரும். 1 3 is 3, 6 3s are. அப்போது ஆங்கிள் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு 60 டிகிரின்னு. ஆங்கிள் 2x எப்படி கண்டுபிடிப்போம்? 2 into 60 டிகிரி ஈக்குவல் டு 120 டிகிரி. ஸோ 2xம் கண்டுபிடிச்சாச்சு. அதுலேயே சீசம் பார்க்கலாம். இங்கே லைன் எல் அண்ட் எம் கட் பை 2 lines P and Q. இப்போ இதுவும் பேரலல், இதுவும் பேரலல். இப்போ மிஸ்ஸிங் ஆங்கிள்ஸ், அதாவது அன்னோன் ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 120 அண்ட் எக்ஸு
இது ரெண்டுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாமா? ஏன்னா இங்கே ரெண்டுமே இது பேரலல் லைன்ஸ்னு சொல்லியாச்சு. ஸோ பேரலல் லைன்ஸ் இருந்ததுன்னா ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது எது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்? corresponding angles x equal to 120 degree. So இது ரெண்டும் corresponding angles. Next y. இப்போ x plus y 180 degree வருமா? இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ y ஓட வேல்யூ xையும் yையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 வரும். ஸோ ஆங்கிள் x ப்ளஸ் ஆங்கிள் y ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி. ஆங்கிள் எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 120. ஸோ 120 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. இதிலேருந்து ஆங்கிள் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு 120 கொண்டு வந்து இந்த பக்கம் சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 60 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஒய் இஸ் 60 டிகிரி.